வாங்கலை எல்லாம் தேடி இருப்பீங்க காலையில் என்னால் 3 நாள் 4 நாள் ஆச்சு லைவ் சரியாக வரவே இல்லை வீடியோ என்னடா அக்கா போடவே இல்லை அப்படின்ட்டு கடையில் ஒரே வியாபாரம் இல்லை இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு ஒரே வியாபார கூட்டம் இன்னொன்று பணம் முதலீடு பண்ணுறது அந்த போட்ட பணத்தை எடுக்கிறது வாங்கினவங்களுக்கு கொடுக்கறது இந்த மாதிரி பல சிக்கல்கள் அக்கா உட்காந்துருக்கேன்ல அதனால தான் சரியாக லைவ் போட முடியல அப்புறம் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கு அந்த விஷயம் வேறு சேனலில் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் எல்லா காரணத்தினால தான் அக்கா சரியாக லைவ் வர முடியல கட்டாயம் இல்லை லைவ் வர முடியுதோ இல்லையில ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் பேசி வீடியோ அப்பப்போ டெய்லி 2 வீடியோ எப்படியாவது இந்த 5 நாள் 6 நாள் போட்டு விட்றல வியாபாரம் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக நான் எப்போயும் 2 மணி நேரம் உங்கள் எல்லோரும் கூட ஜாலியாக பேசுகிறதுக்கு வருவேன் அந்த மாதிரி வந்துடுறேன் அதனால் இனிமேல் கட்டாயம் டெய்லி வீடியோஸாக ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் வீடியோஸு போட்டு 2 வீடியோ 3 வீடியோ வந்துடும் அதை பற்றி நீங்கள் எதுவும் சங்கடப்படாதீங்க கட்டாயம் லைவ் வரலையான்னு கேட்ட சொந்தங்களுக்காகவும் எப்படிடா நமக்கு மட்டும் நோட்டிஃபிகேஷன் வரலையோன்னு கேள்வி கேட்டவங்களுக்காகவும் தான் இந்த பதிவு இதோட முடிச்சுக்கலாம் இனி அடுத்து என்னோட பர்சனல் இனிமேல் டெய்லி நடக்கிறது அன்னன்னைக்கு என் வாழ்க்கையில் என்ன நடக்குது சோகமோ துக்கமோ சந்தோஷமோ ஹாப்பியோ அழுகையோ என்னவா இருந்தாலும் அன்னன்னைக்கு அப்டேட் கொடுக்குறதாகவும் இது ஒரு முடிவு இன்றைய அப்டேட்டு ஒரு பெண் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படியாவது 4 பேர் மாதிரி நம்மளும் முன்னேறிடணும் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பத்தை நம்ம ஒரு பெண்ணாக இருந்து எப்படியாவது உசத்தி கொண்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறது அது எல்லா பெண்களுக்கும் உரியானதானதாக இருக்கும் அதுக்கு என்ன முயற்சி எடுக்கணும் குடும்பத்தை பார்க்கணும் வீட்டை பார்க்கணும் பிள்ளைங்க படிப்பை பார்க்கணும் கடையை பார்க்கணும் முதலீடு பண்ணணும் வாங்கினவங்களுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஒரு பெண்ணுக்கு இருக்குது அதை நம்மளால் செயல்படுத்த முடியாட்டினாலும் கூட இருந்து அவளை சரிவர பயணிக்கிற ஒரு ஆண் இருக்கணும் சரியா புரிஞ்சுக்கிறாம காலையில் வீட்டில் ஒரே சண்டலை காலையில் சீக்கிரம் கடையை திறக்க போங்க அப்படின்னு சொன்னதுக்கு சரியான சண்டலை சரியான மனவேதனையில் என்னெல்லாம் பண்ண காலையில் எழுந்திரிச்சு நம்ம தான் பையங்களுக்கு கிளப்பி விட வேண்டியதாக இருக்குது பசங்களும் ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது இருக்குது சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போகிற டயத்தில் தான் போய் ஜாமான் வாங்க ஆளுங்க வருவாங்க அந்த நேரம் போய் கடையை திறக்கணும் கடையை திறக்காமல் இங்கே சின்ன பிள்ளை மாதிரிச்சு பையன் கூட பேச என் கூட பேச நின்றுக்கிட்டே இருந்தால் எப்படி நான் 2 சண்டை போட்டு விட்டாச்சு காலையில் அதனால் சண்டை இனிமேல் தான் போகிறேன் கடைக்கு அதை உங்ககிட்ட சொல்லணும் காலையில் அழுகையாக வந்துருச்சுல லைவ் போட முடியல ஃபோனில் சார்ஜரை கொண்டு போயிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் நம்ம என்ன செய்யணுங்க 4 பேர் மாதிரி ஒரு பெண் வேண்டாம் நீங்கள் சம்பாரித்து போடுங்க நீங்கள் போடுறதுல கூழ கஞ்சியை குடிச்சிட்டு நாங்கள் வாழ்ந்துடுறோம் அப்படின்னு ஒரு பெண் இருந்துடணும் நம்ம எல்லா முயற்சி எடுக்கிறப்ப இவங்களுக்கு இவங்க ஆணுங்களோட கண்ணுக்கு நம்ம எப்படி தெரியுறோன்னா நீ தானே பண்ண நீ தானே மீட்டி இழுத்து போட்ட அவங்களுக்கு காசு கொடுக்கணும் இவங்களுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்கிற நீ தானே செஞ்ச நீ செய் அப்போ எப்படி இருக்குதுல்ல குடும்பத்துக்காகத்தானே நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம் அது ஏன் ஒரு ஆணுக்கு புரிய மாட்டேங்குது சரி அவளை தான் செய்கிறேன் நம்ம கூட சேர்ந்து செய்வோம்ட்டு இவங்களுக்கு அதெல்லாம் எண்ணம் இல்லைல்ல நாங்கள் ஒன்று செய்ய சொன்னோமா இவ்வளோ சரக்கு போடுன்னு சொன்னோமா இவங்ககிட்ட வாங்கி போடு திருப்பி வித்துட்டு இதை கொடுன்னு உங்ககிட்ட சொன்னோமா இருக்கிறது வேலை பார்க்க வேண்டியதானே இருக்கிற கஞ்சியை குடிக்க வேண்டியதானே அப்படின்னா இந்த காலம் அப்படிப்பட்ட காலமா நம்ம பிள்ளை 4 பேர் முன்னாடி கெத்தா போகணும் அப்படி வரணும் இப்படி வரணுங்கிற எண்ணம் ஒரு தாய்க்கு இருக்குமா இருக்காதா யாருக்கு இருக்குமோ இல்லையில எனக்கு என் பிள்ளையை நான் அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும் இதால விருப்பம் கடையை திறக்கணும் சம்பாதிக்கணும் எல்லாரும் கேட்பீங்க ஏன்க்கா நீங்கள் இப்படி வேலை பார்க்குறீங்க இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க எப்போவுமே கடையில் இருக்கீங்க வியாபாரம் பார்க்குறீங்க சரக்கடுக்கு போகிறீங்க இப்படியே உங்கள் வாழ்க்கை போய்கிட்டே இருக்கணும் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் உட்காந்து நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்களே அது வீட்டில் உள்ளவங்களுக்கு அது புரியல சரியில்ல இன்றைய அப்டேட் கொடுத்தாச்சுல இனி அடுத்த அப்டேட் என்ன நடக்கும் முடிஞ்சா அடுத்து கடையில் போயிட்டு கூட ஒரு குட்டி வீடியோ ஒன்று போடலை நன்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்